ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட 2 விஷயம் நடந்திருக்குதுங்க. அது கூடயே ஒரு சேடான விஷயம் இருக்குது. அதையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நேரமே எந்திரிச்சு காலையிலேயே பூஜை செய்யணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லி. அதுதாங்க இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அதைத்தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 7 மணி அப்படிங்கும்போதே நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுதான் ஃபஸ்ட்டு குட் நியூஸ். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேற்று வியாழக்கிழமைங்கிறதுனால நைட்டே கொஞ்சம் வீடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அடுப்புலையும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்தோன்னையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4:10க்குங்கும் போதே எந்திரிச்சிட்டேன். ஆனால் பாப்பாவும் கூடயே எழுந்ததுனால 5:30ங்கும் போது தாங்க எந்திரிச்சு வெளியே வந்தால். பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னையும் வேலை செய்ய பிடிக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, எந்திரிச்சோன்னையும் எனக்கு பிடிச்ச வேலையோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் போய் மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வெளியிலிருந்து கோலம் போட்டு உள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படியும் இதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரமாவது பிடிக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா வெளியே கோலம் போட்டேன். வாசல்லாம் தெளித்து வெளியில் கோலம் போட்டு அப்படியே உள்ளே வரேன். உள்ளேயும் கோலம் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த கப்பை பற்றி சொல்லணும். ஆண்டு விழாக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இந்த கப் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து மஞ்சள் தடவி இந்த மாதிரி இது பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதை வந்து நிறைவேற்றிட்டேன். அதுதான் இது. ஆனால் இது வந்து செகண்டு ஆசை இல்லை, குட் நியூஸ் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம துளசி செடிக்கும் தீபத்தை காட்டிட்டு பிரபஞ்சத்துக்கும் தீபத்தை காட்டிக்கிறேன், சூரியனுக்கும். செகண்ட் குட் நியூஸ் வந்து இது தாங்க. என்ன அப்படின்னா, இந்த உருளி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. மண்பானையிலையோ பித்தளையிலையோ வாங்கணும்னு ஆசை. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி, எனக்கும் பாட்டி தான், அவங்களோட பித்தளை ஜாமானமெல்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கருகருன்னு இருந்துச்சு. அது நைட்டே நான் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எடுக்க முடியல, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தங்காட்டிக்கு. அதைத்தான் க்ளீன் பண்ணி வச்சு சரி இதை உருளி மாதிரி செட் பண்ணலான்னு செட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுதாங்க 2வது குட் நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பூஜை வேலைகள்லாம் அழகாக முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நம்மளோட பூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தது. அது கூடயும் மாம்பழமெல்லாம் வச்சு பிரசாதமாக படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கிடையிலேயே பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டு சாப்பாடையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனாலேயே சாயந்தரமாக செஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த பூஜை வேலைகள் எல்லாம் செய்வேன். இந்த வாட்டி தான் காலையிலேயே செஞ்சுருக்கிறேன். தம்பிக்கும் டிஃபன் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் எப்பவும் போல தான் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். பாய் சொல்லுங்க. எப்பவும் போலயே இந்த கோபுர தரிசனம் சூரியனோட தரிசிச்சாச்சு. அதுக்கப்புறம் மாகாளி அம்மன் எங்கள் ஊரை காக்கிற தெய்வம்னு சொல்லலாம். சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க.
வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளோட சேட் நியூஸே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வச்ச தீபம் வந்து அப்படியே இருந்தது. சரி, அணையா விளக்காவே எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சுங்க. நைட்டு ஒரு 10 வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் அப்பப்போ போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரரு ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குழிக்குள்ளே ஏதோ விட்டு அவர் வந்து விழுந்துட்டேன்னு சொன்னார். கண்ணாடி, ஆட்டோவில் இருந்த கண்ணாடி வந்து கையில் ஏறிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணிட்டு மட்டும் வந்துட்டார். வேறு எந்த ஒரு காயம் இல்லை. ஒரு இந்த சின்ன காயம் ஆயிடுச்சு. அதுதாங்க சேட் நியூஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் சந்தோஷமாக பூஜையை எப்படி சொல்கிறது, மனநிறைவாக செய்யும்போது இதுவும் கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடவுள் நம்மளுக்கு எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய, தாங்கிக்கூடிய அதைத்தான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி தாங்க இந்த நாள் போச்சு. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.